எப்படி ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் கடைசி நிமிஷத்தில் ஒரு படத்தை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு படத்தை எடுத்து எங்கள் தலைவரை வந்து இமிடேட் பண்ற மாதிரி ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி எடுக்கக்கூடிய நிறுவனம் யாருக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிச்சு? அரசியல் ரீதியாக படம் எடுக்கக்கூடாதுன்னா ஜனநாயகத்தை இப்போ ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா தேர்தல் கமிஷன் போட்டுனா ஒரு அரசியல் படம் எப்படி ரிலீஸ் ஆகும்? இப்போ பிஜேபியும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு இது பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி படம்லாம் ஒரு நாள் ஓடாது. அவங்க எடுத்த பராசக்தி படமே ஒரு நாள் ஓடல. இந்த படம்லாம் ஆஃப் டே ஓடாது. அதனால இந்த படம் என்ன இருக்கு, உள்ள இருக்கு, என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரியாது. தகவல்கள் வருது இது திமுகவும் பிஜேபியும் திரைமறையில இருந்து ஆப்ரேட் பண்றாங்கன்னு. அதனால மக்கள் இந்த படத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் மேல தப்பு இருக்கு? ரெட் ஜெயின் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு படம் 52 படம் 15,000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்றாங்க. மணலை கண்ட்ரோல் பண்றாங்க. எல்லா மலையும் உடைச்சிட்டாங்க. திருநெல்வேலி போனீங்கன்னா எல்லா மலையும் கிடையாது. எல்லா ஊழலும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திமுக எடுத்து நிற்பாங்களா? ஒரு சாதாரண படம் எங்க தலைவரை இமிடேட் பண்றமே வந்துச்சுன்னா அவர் என்ன தப்பு செஞ்சாரு? எல்லாத்தையும்